சில என்கவுண்டர்கள் நடக்கும். உண்மையான என்கவுண்டரா அல்லது போலி என்கவுண்டரா அப்படிங்கிற விவாதங்கள் எல்லா காலத்திலுமே நடக்கிறது உண்டு. பரத் திவாரின்னு சொல்லிட்டு பரத் பூஷன் திவாரி அப்படிங்கிற அந்த பெயர் தான் தற்பொழுது இணையதளம் முழுக்க அந்த வீடியோக்கள் வைரலாக பார்க்க முடியுது. துப்பாக்கியோட இருக்க வீடியோக்கள்லாம் பார்க்க முடியுது. என்ன நடந்தது பீகாரில்? யார் அந்த திவாரி? முதல்ல இந்த திவாரின்ற பேரே வந்து அவர் பேர் கிடையாது, அவரோட சாதி பேர். சரியா, நம்ம நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சாதி பேரெல்லாம் ஆளுங்களோட பேருன்னு. பரத் திவாரி அவன் போலீஸ்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணியிருப்பான். அங்கே போலீஸ்லாம் சர்வசாதாரணமாக வம்பில் பாருங்க. நம்ம ஊர்லலாம் போலீஸை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். அவர் இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பகத்சிங்கோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாரு. அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டதுனால அந்த போக்கில் அதிகாரத்துக்கு எதிராக தன்னுடைய குரல் இருக்கணும் அப்படின்னு செயல்பட்டார். அப்போ ஒரு என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா அவங்க துப்பாக்கி சூடு நடந்தது அதனால் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி போக முடியல. இப்போ குரல் ஏதாவது எழுப்புனா, அரசுக்கு எதிராக குரல் எழுப்புனா வந்து என்கவுண்டர் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி. ஒரு வன்முறையாளன் வந்து பகத்சிங் பேரை சொன்னதுனாலேயே அவன் நல்லவனாகிட முடியாது. எப்பவும் போல் போயிருப்பான் அந்த ஸ்டேஷனுக்கு. அன்னைக்குன்னு ஏதாவது பெரிய அதிகாரி வந்திருப்பான். அவன் இவரா அப்படின்ற மாதிரி ஏதாவது அசிங்கமாக பேசியிருப்பான். அங்கே இருக்க ஆஃபீஸர்லாம் சொல்லியிருப்பாங்க, இல்லை சார் இந்த ஊரில் அப்படிலாம் பண்ண முடியாது சார். என்ன பண்ண முடியாது, வா போட்டு இப்போ என்னன்னு பார்த்துடலான்னு போய் போட்டுருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா அந்த போலீஸ் என்கவுண்டர்ன்ற வேலையே வந்து வட இந்தியாவில் கிடையாது. நம்ம ஊரில் வந்து குற்றவாளிகள் மாட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் என்கவுண்டரில் போட்டாங்க அப்படி இப்படின்லாம் செய்திலாம் வரும். ரேப் பண்ணிட்டான் மாட்டிக்கிட்டான்லாம் வரும். அங்கெல்லாம் ரேப்பே வந்து அங்கீகாரம் செய்யப்பட்டது. யாருக்கு அங்கீகாரம் செய்யப்பட்டது? மேல் ஜாதிகாரனுக்கு அங்கீகாரம் செய்யப்பட்டது. ஒரு பேரு சென்னைக்கு வராரு மறைக்காயர். யார் இவர்? அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சில என்கவுண்டர்கள் நடக்கும். அந்த என்கவுண்டர்கள் உண்மையான என்கவுண்டரா அல்லது போலி என்கவுண்டரா அப்படிங்கிற விவாதங்கள் எல்லா காலத்திலுமே நடக்கிறது உண்டு. என்கவுண்டர் தேவையா? முதல் சுடப்பட்டவரோ அது கொல்லப்பட்டவரோ வந்து என்கவுண்டரே வந்து ஒரு கொலை அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இங்கு டிபேட்டுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் யார் மீது அது நிகழ்த்தப்படுது? அது தேவையான ஒன்றா அல்லது கொல்லப்பட்ட நபர் வந்து உண்மையான குற்றவாளியா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் என்கவுண்டர் பின்னாடி இருக்கிற விஷயம். தற்பொழுது ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கிறது. இது நம்ம ஊரில் நடக்கல, பட் நம்ம நாட்டில் நடந்திருக்கிறது. இப்போ இந்த என்கவுண்டர் மிக பெரிதளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. காரணம், அவர் ஒரு போராளி. அவர் எங்கள் ஊருக்காக போராடினவர், மக்களுடைய கருத்துக்காக அந்த ஊர் மக்களுடைய ஒரு கருத்துக்களை பிரதிபலித்தவர், சமூக ஊடகங்கள் வாயிலாக கொண்டு சேர்த்தவர், வெள்ளத்தின் பொழுது உதவி செய்தவர். அப்படிப்பட்ட போராளியை கொன்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு போராட்டமாக வெடிச்சிருக்கிறது. இந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு போர் பதட்டமே அங்கே அந்த ஊரில் ஏற்பட்டிருக்கிறது. பரத் திவாரின்னு சொல்லிட்டு பரத் பூஷன் திவாரி அப்படிங்கிற அந்த பெயர் தான் தற்பொழுது இணையதளம் முழுக்க அந்த வீடியோக்கள் வைரலாக பார்க்க முடியுது. துப்பாக்கியோட இருக்க வீடியோக்கள்லாம் பார்க்க முடியுது. என்ன நடந்தது பீகாரில்? என்ன நடந்தது? யார் அந்த திவாரி? இந்த துப்பாக்கி வச்சிருந்தார் அவர் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தோம். சிலர் வந்து அதை வந்து இல்லை போலீஸ் வந்து சும்மா பொய்யா சொல்லி துப்பாக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த திவாரின்ற பேரே வந்து அவர் பேர் கிடையாது, அவரோட சாதி பேர். சரியா, நம்ம நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சாதி பேரெல்லாம் ஆளுங்களோட பேருன்னு. இப்போ ஊரில் கிரிக்கெட் பேர் மனோஜ் திவாரி, சௌரப் திவாரின்னு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திவாரி, மோடி, ஷா, குமார், காந்தி, நேரு எல்லாமே ஜாதி பேர் தான். இது எல்லாம் ஆட்களோட பேர் நம்ம நினச்சிட்டு பாண்டே எல்லாமே வெறும் ஜாதி பேர் தான். அதுலேயும் இந்த பேர்லாம் வந்து திவாரின்றதுலாம் உயர் ஜாதி இந்துக்களுக்கு வைக்கக்கூடிய ஜாதி. அந்த ஜாதி இது வந்து 1700களில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது. முகலாய சாம்ராஜ்யத்தோட படைகள் பூரா பிரித்து அமுச்சு விட்றாங்க, டிஸ்பேண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கிலீஷ்காரன் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்கள்ட்ட படையை வச்சுருந்தாங்கன்னா என்னைக்காக இருந்தாலும் ஒன்று சேர்ந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நவாபுக்கும் சொல்லிட்டாங்க, உனக்கு காசு கொடுத்துட்றேன், உனக்கு பர்சனல் பாதுகாப்புக்கு ஒரு 50 பேர் வேணால் வச்சுக்கோ, மற்றபடி வேறு படைகள்லாம் வச்சிருக்கூடாதுன்னு எல்லாத்தையும் டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பல தலைமுறையாகவே வந்து படைகளில் வேலை பார்த்தவங்க பூரா என்ன பண்ணுவான், அவனுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, வேறு ஒரு தொழிலும் தெரியாது, அவனுக்கு சண்டை போடுறது மட்டும்தான் தெரியும். அப்போ அவங்க பூரா கொள்ளைக்காரனாக மாறிட்டாங்க. எல்லோரும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து தகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு. அது வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து 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 வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் தான் நிறையா இருந்தாங்க. அப்போ வந்து அதை வெஸ்ட் பெங்கால்னு சொல்லக்கூடாது, உத்தரப்பிரதேசம்லாம் சேர்ந்தே வெஸ்ட் பெங்கால் தான் அதுக்கு பேர். நவாப் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொன்னால் அது இன்னும் பெங்கால் மட்டும் கிடையாது, யூபிலாம் சேர்ந்தே அதில் வந்துடும். அப்போது இவங்களோட வேலை என்னவானா துப்பாக்கி அடித்து பிடுங்கிறது, இந்த வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. அதை போலவே பார்த்திங்கன்னா அந்த சம்பல் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க மத்திய பிரதேச பகுதியில். அந்த பகுதியிலே நான்லாம் நேர்லேயே பார்த்துருக்குறேன். ட்ரெயினில் ஏறி போனோன்னா அந்த ட்ரெயின் அந்த ஏரியாவை கடக்கும்போது
டிடிஆர் வந்து சொல்லுவார், நீங்கள் ட்ரெயின் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பான கதவு வச்சுருப்போம். ஒன்று வந்து கண்ணாடி கதவு இருக்கும். அந்த கண்ணாடி கதவுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இரும்பு கதவு ஒன்று இருக்கும். நம்ம பொதுவாக அந்த இரும்பு கதவை மூட மாட்டோம். மூடுறது இருந்தால் கண்ணாடி கதவை இறக்கி விடுவோம், அப்புறம் திரும்ப ஏற்றி விட்ருவோம். அந்த இரும்பு கதவை இழுத்து மூட சொல்லுவோம். டிடிஆரே வந்து சொல்லுவார், எல்லாம் மூடு, கதவை மூடு, கதவை மூடுமா. ட்ரெயின் போயிட்டுருக்க ட்ரெயினில் மேலே எப்படி வருவாங்கன்னு தெரியாது, மேலே ஏறி குதிச்சு ஜன்னலில் வந்து அடிப்பாங்க, தட்டுவாங்க, தரன்னு. எதுக்குன்னா என்ன கிடைக்குதோ கிடைச்சது போயிட்டு போகிறது அப்படின்னு. ஒரு முறை நான் ஒரு வேலை விஷயமா பீகார் போயிருக்கப்போ, அங்கே இருந்து அந்த டைமில் வந்து பீகாரில் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன கிராமம். அதாவது நாங்கள் வந்து டிராக்டர் விளம்பரத்துக்காக தான் போவேன். அப்போ டிராக்டர் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு எந்த டிராக்டர் தேவையோ அந்த மாடல், அதுக்குன்னு ஒரு மாடல் செய்வாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குன்னா வேற ஒரு மாடலில் செய்வாங்க, பஞ்சாபுக்கு வேற மாடலில் செய்வாங்க. பஸ்ஸே நம்ம ஊரில் மாதிரி இருக்கும், ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த வடிவத்துக்கு கூட இல்லை, இது இப்போ பயன்பாடே வேற மாதிரி இருக்கும், நில அமைப்புகளை பொறுத்து. நில அமைப்பு மட்டும் இல்லை. இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நாக்பூருக்குன்னு ஒரு டிராக்டர் இருக்குது. அந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும், கிட்டத்தட்ட நம்ம ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோவோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல வந்து ஆரஞ்சு ரொம்ப ஜாஸ்தி வளரக்கூடிய இடம். அப்போ அந்த தோப்புக்குள்ளேயே வண்டியை ஓட்டிகிட்டு போவாங்க. அங்கேயே இந்த பழத்தெல்லாம் பறித்து உள்ளே போட்டு எடுத்துன்னு போகிறதுக்கு அந்த தோப்புக்குள்ளேயே வண்டியை ஓட்டு போவாங்க. பஞ்சாபில் உள்ள டிராக்டர் வேறு மாதிரி இருக்கும், அங்கே உள்ள அந்த நெற்பயிருக்கு ஏற்ற மாதிரி. ராஜஸ்தானில் பார்த்தோன்னா போர்வெல்லுக்காகவே டிராக்டர் வாங்குவாங்க. இப்படி ஒன்றுக்கும் ஸ்டேட்டுக்கு மாறும். பீகாருக்குன்னு வேறு ஒரு மாடல் உண்டு, அதுக்காக அங்கே போய் ஷூட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த நேட்டிவிட்டியோட அவங்களோட பிஸ்னஸோடு சேர்ந்து வரும் அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போகிறோம். பார்த்தா ஒரு சின்ன காலி இடமா இருக்குது, ஒரு மரத்தடி இருக்குது. மரத்தடியில் பார்த்தா ஒரு தாத்தா ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். தாத்தான்னு நம்ம சொல்கிறோம், அவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். அப்போ கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு மேட்டில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்கூல் இருக்குது. தாத்தா உட்காந்துருக்காரு. அவரை போய் பார்த்துட்டு என்ன சும்மா போர் அடிக்குதுன்னு உட்காந்துருந்தேன். மரம் நிழலாக இருக்கேன்ட்டு உட்காந்துட்டு கூட இருந்த ஒரு பையனை வச்சுக்கிட்டு, ஹிந்திக்காரன் பையனை வச்சுக்கிட்டு, என்ன அவர் ஏன் இங்கே உட்காந்துருக்காருன்னு கேளுன்னு எல்லாம் கேட்டால் சொல்கிறார், அவர் வந்து எலெக்ஷன் டியூட்டி கொடுத்துருக்காங்களாம். யார் கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு கட்சி பேர் சொல்லி, அந்த கட்சி பேர்லாம் வேணும், கட்சி பேர் சொல்லி அந்த கட்சியிலேருந்து எனக்கு எலெக்ஷன் டியூட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களே இவ்வளோ வயசாக இருக்கீங்களே, நீங்கள் என்ன எலெக்ஷன் டியூட்டி பாதுகாப்பு என்ன பண்ணுவீங்கன்னு. நான் துப்பாக்கி வச்சுருக்கேன்ல அப்படின்றது. அது துப்பாக்கி வச்சுருக்கேன் கையில், லிட்டரலாகவே கண் வச்சுருக்கிறாரு. சரி எவ்வளோ சம்பளம்? 500 ரூபா அப்படின்னு. பரவாயில்லையே, எத்தனை நாள்? 10 நாள் டியூட்டின்னா ஒரு 5000 கிடைக்குமா அப்படின்னு. இல்லை 10 நாளைக்கு தான் 500 ரூபா அப்படின்றது. கன்று வச்சுக்கிட்டு 10 நாள் டியூட்டிக்கு 500 ரூபாய்க்கு வர்றதுக்கு ஆள் இருக்குன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய வறுமை என்ன? நம்ம ஊரில் 500 ரூபா கொடுத்து ஒரு நாளைக்கு வேலைக்கு வரனே வர மாட்டான், கரெக்டா? நீங்கள் 500 ரூபா சம்பளத்துக்கு ஒருத்தனை ஒரு நாள் வேலைக்கு இங்கே கூப்பிட்டுருக்கேன், எவனா வருவானா தமிழ்நாட்டில்? 2 மணி நேரம் சேலட் பொண்ணு கட் பண்ணி கொடுக்குனாலே அதுக்கே 1000 ரூபாய் கேட்பாங்க. அந்த அளவுக்கு மாறிட்டோம். ஆனால் பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இன்னும் அந்த வறுமை இருக்குது. இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து 10 நாளைக்கு சேர்த்து 500 ரூபாயா? இன்னொரு சம்பவம் எனக்கு இப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வருது. கேபிசி கௌன் பனேகா கரோட்பதி லேட்டஸ்ட்டாக ஒரு சீசன் வந்தது, அமிதாப் பச்சன் தான். அதில் வந்து ஒரு பையன் வந்து அவன் பீகாரை சேர்ந்த பையன் தான். நான் போட்டியில் கலந்ததை விட உங்களை பார்த்துட்டேனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தான். அந்த ஊர்லேயே நல்லா படித்த பையனா அவன். படித்த பையனா காலேஜ் செகண்ட் இயரில் ட்ராப்பு. அதுதான் நல்லா படித்த பையன் அந்த ஊரில். 48,000 ரூபாய் ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், எங்கள் குடும்பத்தோட மொத்த வருமானமே அதுதான் அப்படின்னா. உங்கள் குடும்பத்தோட மொத்த வருமானம் 48,000 ரூபாய் அப்படின்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னா 8 பேர். 8 பேருக்கு சேர்த்து 48,000 ரூபாய்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாச்சு. ஆமாம் சார், ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்தா அவ்வளோதான் வரும் அப்படி. ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து 8 பேர் வேலை செஞ்சு வருஷத்துக்கே 50,000 ரூபா கூட வராதுன்னா அப்போ என்ன நிலமையில் இருக்காங்கன்னு பாருங்க. நீங்கள் நம்ம இங்கெல்லாம் வன்முறைன்றதை பார்த்தோம்னா ரொம்ப அப்படியே கொதிச்சு எந்திரிச்சிருவாங்க, எப்படா போலீஸ் அராஜகம் அது இதுன்னு. அங்கெல்லாம் வன்முறை இல்லாமல் போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது போலீஸ் இல்லாமல். ஒரு சில இடங்களில் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் வந்து கதவெல்லாம் மூடிட்டு பத்திரமா உள்ளே உட்காந்துப்பாங்க.
நாளை போனோம்ல சார், பீகார் போனோம் பார்த்தோம். எல்லாமே கன்னோட தான், எல்லாருமே ஆர்ம்ஸோட தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு இல்லை சூழல். அங்கே மத்திய பிரதேஷ்லலாம் சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நக்ஸலைட் ஏரியாஸ் உண்டு. அந்த ஏரியாலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸே வரமாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் நக்ஸலைட்ஸ்லாம் வராங்க, ஒன்று கூடுறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனை மூடிட்டு லீவ் போட்டு மொத்த ஸ்டேஷனும் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. பாதுகாப்பு தர வேண்டியவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு ஓடிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனே அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பரத் திவாரி அவர் வந்து சமூக சேவகர் அப்படி இப்படின்லாம் இவங்க போர்ட்ரே பண்ணுறாங்க. அது போர்ட்ரே பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் தான் அது அந்த மாதிரி தெரியுது நமக்கு. ஆனால் அவரும் இந்த வெள்ளத்தின் பொழுது நிறைய கொரோனா காலங்கள் எல்லாத்துலேயும் உதவியில் செஞ்சுருக்கிறாரு, அந்த குரல்களை கொடுத்துருக்காரு சார். ஆமாம், அந்த ஊர் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் ஒருத்தன் இருப்பான், எல்லா ஊருக்கும் ஒருத்தர் இருப்பாருங்க மாதிரி, அவன் தான் கொடுப்பான். ஆனால் அரசாங்கம்லாம் ஒன்றும் தராது. ஏன்னா அந்த ஆளுங்க பூரா அவன்கிட்ட தான் வேலை பார்ப்பாங்க. புரியுதுங்களா? என்கிட்ட வேலை பார்க்குறவன் பூரா அங்கே குடிசையில் இருக்கான். அவன் வந்து வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டான். இப்போ அவனை காப்பாற்றி விடலைன்னா அவன் நாளைக்கு வேலைக்கு வரைக்கும் எனக்கு ஆள் வேணும். இப்போ என்ன இப்போ வச்சுன்னா, முன்னாடியும் இதே மாதிரி கொடுப்பாங்க. அப்போல்லாம் சோஷியல் மீடியா கிடையாது. இப்போ வீடியோ எடுத்து அதையும் போட்டுடுறாங்க. சோத்துக்கு வேலை வாங்குகிற ஊருமா நம்ம ஊர். இங்கே நமக்கு தமிழ்நாட்டோட அருமை தெரியல. தமிழ்நாட்டோட அருமை தெரியாமல் தான் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசில் பார்த்துருக்கிறதுனால எனக்கு தெரியும். அதாவது களக்காடுன்னு ஒரு கிராமம், பக்கத்தில் பெரிய டவுன்னா திருநெல்வேலி தான். திருநெல்வேலியிலேருந்து காலையில் ஒரு பஸ் வரும் களக்காடு, அவ்வளோதான். வந்துட்டு அந்த பஸ்ஸு திரும்பி போயிடும். சாயங்காலம் 4 மணிக்கு மேலே அதே பஸ்ஸு திரும்ப வரும், வந்துட்டு போயிடும். இவ்வளோ தான் மொத்தமே பஸ் போக்குவரத்து. அதுவும் ப்ரைவேட் பஸ்ஸு. அது களக்காடுன்றது கொஞ்சம் பெரிய கிராமன்றதுனால, அந்த கிராமங்களில் அது கொஞ்சம் பெரிய கிராமம் அப்படின்றதுனால அந்த ஊருக்கு மட்டும் பஸ் வந்தது. மற்ற எங்கேயும் பஸ்ஸே வராது, பஸ்ஸே கிடையாது. இப்போ அந்த இவர் நம்ம நின்னார் பார்த்தீங்களா, யார், அண்ணாமலை, அரவக்குறிச்சியா? அந்த அரவக்குறிச்சிக்கு நீங்கள்லாம் நேரில் போயிருக்கீங்களான்னு தெரியாது, நான் நேரில் போயிருக்கேன். அந்த திண்டுக்கல் ஹைரோடு, அது கரூர் திண்டுக்கல் NH7. அந்த NH7 கொஞ்சம் உள்ளே போனால் அந்த அரவக்குறிச்சிப்பட்டின்னு வரும். அரவக்குறிச்சிப்பட்டி. அந்த அரவக்குறிச்சிக்குள்ளே பஸ்ஸே வராது. வேலை அங்கே என்ன தொழில் தெரியுமா? ஒரே ஒரு தொழில் தான். எல்லோரும் முருங்கைக்காவை வளர்ப்பாங்க, இல்லைன்னா செங்கசூளை போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15 வருஷமாக தான் நிறைய ஸ்பின்னிங் மில்ஸ் வந்துருச்சு அந்த பக்கத்தில். எல்லாம் ரொம்ப மட்டமான ரேட்டு கிடைக்குதுன்னு எல்லாரும் அங்கே வந்து ஸ்பின்னிங் மில் போட்டாங்க. இப்போ அந்த இடம் வந்து நல்ல எம்ப்ளாய்டு ரீஜனாக மாறிடுச்சு. 2000 ஒட்டி உள்ள காலம், 90களோட கடைசியிலலாம் பார்த்தோன்னா உள்ள பஸ் கூட கிடையாது. அப்படி இருந்த ஊர் தான். அப்போ என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த கிராமத்தை சேர்ந்தவன் அந்த ஊரில் ஒருத்தன் பணக்காரனாக இருப்பானல்ல, அவனை நம்பி தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா அவன் வேலைக்கு போகணும்னா அவன்கிட்ட தான் வேலைக்கு போக முடியும், வேற எங்கேயும் வேலைக்கு போவான். ஸோ அவன் என்ன வேலை சொல்கிறானோ அந்த வேலையை செஞ்சுட்டு அவன் சோத்தா போட்டால் வாங்கி சாப்பிட்டுட்டு 50 ரூபா காசு கொடுத்தானா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான். இவ்வளோ தான் அவனால் செய்ய முடியும். இது இன்றைக்கும் வட இந்தியாவில் அப்படியே தான் இருக்குது. எல்லா ஊர்களும் எல்லா கிராமங்களும். இந்த பரத் திவாரி அவன் போலீஸ்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணியிருப்பான். அங்கே போலீஸ்லாம் சர்வசாதாரணமாக வம்பில் போகிறீங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் போலீஸை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். இல்லை அவர் இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து பகத்சிங்கோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாரு. அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டதுனால அந்த போக்கில் அதிகாரத்துக்கு எதிராக தன்னுடைய குரல் இருக்கணும் அப்படின்னு செயல்பட்டார். அவர் எந்த தப்பும் செய்யாதவர். அவர் ஒரு போராளியாக இருக்கும் பொழுது அவரை வந்து அவர் சரணடைஞ்சிட்டார். துப்பாக்கி வச்சு சரணடைஞ்ச பிறகு போலீஸ் வந்து என்கவுண்டர் நடத்திருக்கிறாங்க. இதனால் உடனடியாக அவங்க சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் ஒரு போராட்ட காலத்துக்கான ஒரு முன்னோடியாக அமையுது. அவர் எந்த தவறும் செய்யாதவர், அவர்கிட்ட ஆயுதம் இருந்தது, ஆனால் நிராயுத பாணியாக தான் இருந்தார். அவரை என்கவுண்டர் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒன்று அவர் குற்றம் செய்தவர்களும் அவர் மேலே எந்த குற்ற வழக்கும் இல்லை. அப்போ ஒரு என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா அவங்க துப்பாக்கி சூடு நடந்தது அதனால் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி போக முடியல. இப்போ குரல் ஏதாவது எழுப்புனா, அரசுக்கு எதிராக குரல் எழுப்புனா வந்து என்கவுண்டர் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு இப்போ கேள்வி இருக்குங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ நெல்லை மாவட்டத்தில் சொல்கிறேன் பேர், அப்போ பேரே வச்சுங்க, செல்வி நடார்னு ஒருத்தர். அவர் வந்து அந்த ஏரியாவில் ரவுடி, அவர் தாதா, கட்ட பஞ்சாயத்து, கொலை கட்ட பஞ்சாயத்து எல்லாமே நடக்கும். அவரை போலீஸ் போடல, எதிர் டீம் போட்டாங்க. அப்புறம் அந்த எதிர் டீம்காரனை போலீஸ் போட்டாங்க. இப்படிலாம் நடந்துன்னு வச்சுங்க. அவங்கெல்லாம் கூட பிறந்த நாளைக்கு போஸ்ட் அடிக்கும்போது காமராஜர் ஃபோட்டோவோட தான் போஸ்ட் அடிப்பாங்க.
அவங்க நாடாருன்றதுனால காமராஜர் ஃபோட்டோவோட தான் போஸ்ட் அடிப்பாங்க. ஒரு வன்முறையாளன் வந்து பகத்சிங் பேரை சொன்னதுனாலேயே அவன் நல்லவனாயிட முடியாது. நீங்கள் நார்த் இந்தியாவோட அதுவும் குறிப்பாக இந்த சைடு விட்ருங்க, வெஸ்டர்ன் சைடை விட்ருங்க. வெஸ்டர்ன் சைடு வந்து கொஞ்சம் செழிப்பான பகுதி. பஞ்சாப், குஜராத்து, ராஜஸ்தான் வந்து ராஜஸ்தானில் ஒன்றும் விளையிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுனாலும் அவங்கள்ட்ட எல்லாருமே வட்டி காசு அது இதுன்னு நல்ல பணம் உள்ளவங்க. மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து கொஞ்சம் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய பெல்ட்டு. இந்த சைடு அப்படியே மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், பீகார் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா ஒன்றுமே கிடையாது. அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் லைவாகவும் போய் பார்த்துட்டு வர வந்திருக்கோம் சார். அதாவது எவனா ஒருத்தன் தன் மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு விவசாய கூலியாக வேலைக்கு போவானா? பீகார்லேருந்து போனான். பீகார்லேருந்து பஞ்சாபுக்கு விவசாய கூலியாக போனான். அங்கே போய் என்ன வேலை? ஒன்றும் கிடையாது. களை பிடுங்கிறது, நாற்று நடுறது, தண்ணி பாய்ச்சறது, இதுதான் வேலை. இந்த வேலைக்கு ஒரு கூலி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஊரில் தான் வேறு ஒன்றும் வேலைன்னா வயலில் கூலி வேலைக்கு போவாங்க. ஏன்னா ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருந்தால் தான் ஒரே ஆள் அவரே விவசாயம் பண்ணிக்க முடியும். 5 ஏக்கருக்கு மேலே இருந்தாலே ஆள் வச்சு தான் வேலை செய்ய முடியும். தனி ஒரு ஆளால் உட்காந்து 5 ஏக்கர் 6 ஏக்கர்லாம் விவசாயம் பார்க்க முடியாது. அப்போ அந்த கூலி வேலைக்கு கூட பீகாரில் வேலை கிடைக்கல. நான் சொன்னேன் 10 நாள் வேலைக்கு 500 ரூபாய் சம்பளத்துக்கு ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிற அளவுக்கு தான் அந்த ஊருக்கு. இப்போ இந்த பாரத் பூஷன் திவாரி இவர் என்ன காரணத்துக்காக கொல்லப்பட்டிருக்காரு? இப்போ அங்கே என்ன நடக்கிறது? இப்போ என்ன விசாரணையை மேற்கொள்கிறாங்க? இப்போ அவங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இப்போ அங்கே என்ன சூழல் நிலவுது? ஏன்னா ஒரு போராளி என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா? அங்கே என்ன நடந்தது? ஐபிஎஸ் அதிகாரிகள் ரேஞ்சில் யார்ட்டையா வம்பிழுத்துருப்போம். லோக்கலில் இருக்க போலீஸ்லாம் யாரையுமே இவங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க. லோக்கல் போலீஸு யாரையும் மதிக்க மாட்டாங்க. அந்த இவர் இருந்தார், அவர் பேர் என்ன, புகழ்பெற்ற உண்ணாவிரத தாத்தா அண்ணா சார். அண்ணா சார் அவர் கிராமத்துக்கு நம்ம நண்பரே நேரில் போயிருக்காரு. போனால் சொல்கிறாரு, எதுனாலும் அண்ணா அடிப்பாராம். அந்த தாத்தா அவரே நடக்க முடியாத வயசில் இருக்கிற தாத்தா அண்ணாவுக்கு பிடிக்காது, அண்ணா தெரிஞ்சால் அடிப்பார், நான்வெஜ் விற்றா அடிப்பார், கட்டி வச்சு அடிப்பாங்களாம். அப்போ இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வட இந்தியா இன்னும் அப்படியே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவனை இந்த பரத் திவாரின்றவன் அந்த பேர்லேயே தெரியுது மேல் ஜாதிக்காரன். ராஜஸ்தானில் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு போலீஸ்காரராக கட்டி வச்சு அடித்தாங்க. எதுக்கு அடித்தாங்க தெரியுமா? வேறு ஒன்றும் பண்ணல. அவர் பொண்ணு கல்யாணத்தப்போ மாப்பிள்ளையை குதிரையில் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தார். நீ ஒரு கீழ் ஜாதிக்காரன் எப்பட்றா உன் மாப்பிள்ளையை குதிரையில் வச்சு கூப்பிட்டு வருவேன்னு ஊருக்கு நடுவில் கட்டி வச்சு அடித்தாங்க. போலீஸ் கான்ஸ்டபிள் அவர் ஆஃப் டியூட்டியாகவே இருந்தால் கூட ஒரு போலீஸ் அடிச்சிட முடியுமா நீங்கள்? நம்ம ஊரில் ஏட்டை முறைச்சி பார்த்தாலே அவள் தான் குறுக்களுப்பு தனியாக வந்துடும். ஏட்டை வேணாம், கான்ஸ்டபிளை முறைச்சிக்கினாலே கான்ஸ்டபிள் கால் இருக்காது, அவ்வளோதான். அந்த வட இந்தியாவோட சூழலை நீங்கள் பார்க்கணும். அங்கே ஒரு பதட்டமான சூழல் இருக்குது. அங்கே இன்னும் அவங்க பொருளாதார ரீதியாக முன்னேறலை. அந்த ஒரு ஜாதியை பின்னாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த இருக்குது, அந்த ஆதிக்க மனப்பான்மை இருக்குது. அதனால் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது சரி சார். இன்றைய காலகட்டத்திலையும் அங்கே துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிறது. இப்போ அவர் மேலே வைக்கிறது துப்பாக்கி இல்லாமல் தான் இருந்தார், ஷூட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவர்களுக்குள் இருந்த அந்த ஈகோ மோதலால் தான் காவல்துறையை சுட்டுட்டாங்களா, இல்லை அவர் வேறு எதுவும் பிரச்சனைகளை காவல்துறையிட்ட ஏதாவது வம்பிழுத்திருப்பார். காவல்துறையை ஒரு மிதமிஞ்சிய அளவில் ஏதாவது வம்பிழுத்து அசிங்கப்படுத்தி இருப்பார். அப்போ அதான் சொன்னால் ஒரு ஐஜி லெவல், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி லெவலில் யார்ட்டையாவது ஒரு பெரிய மோதல் நடந்திருக்கும். ஐபிஎஸ் அதிகாரியை பொறுத்தவரை அவங்க அந்த ஸ்டேட்டுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. போலீஸே இது பண்ணுறியா போடுறான் அவன் அப்படின்ட்டு இருப்பாரு. அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா இது வந்து வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த என்கவுண்டர்லாம் பெருசாலாம் நடக்கவே நடக்காது. ரவுடிங்க தான் போலீஸ் ஏன்னா பொதுவாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸே வராது. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் வந்ததெல்லாம் நீங்கள் பதிவு செய்தி வெளியே வருவதற்கான உரிமை கூட அங்கே இல்லாத சூழல் தான் இருக்குது. அப்போ ஒரு கட்சியை சார்ந்த பிரமுகரோட பையன் வந்து பாலியல் மாட்டி அடுத்த 1/2 மணி நேரத்தில் ஜாமீனில் அவங்களே போலீஸே விட்ட கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ரேவண்ணான்னு ஒருத்தர் ரேவண்ணா இங்கே அவ்வளோ வீடியோஸை பரப்பி விட்டாங்க. அந்த வீடியோஸ் பரவிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனால் தப்பிச்சு ஃபாரின் போக முடியுது. இன்னொருத்தர் பிரிஜ்பூஷன் சரண் சிங்கா
மல்யுத்த வீரர் எல்லாம் போராடி மெடலே தூக்கி போடுறாங்க, ஒலிம்பிக் மெடலே அவங்களே இது பண்ணல. ஸோ அங்கே இருக்க பொலிட்டீஷியன்ஸும் அப்படி தான் இருக்காங்க, மக்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அங்கே பொலிட்டீஷியனே கிடையாதுமா, எல்லாம் மேல் ஜாதிகாரன் மட்டும்தான். நீங்கள் வட இந்தியாவை பொறுத்தவரை நியூஸில் பார்க்கக்கூடிய பெயர்கள் இருக்குல்ல, அதில் 1 2 ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் வரும். இந்த கண்ணையாகுமார் மாதிரியோ மாயாவதி மாதிரியோ ஒரு பேர்கள்லாம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸில் தான் அந்த பேர்கள்லாம் வெளியே வரும். மற்ற நேரத்தில் பூரா பார்த்தீங்கன்னா அவர்கள் பூரா மேல் ஜாதிகாரனாக இருப்பான், பெரிய ஜாதிகாரனாக இருப்பான், அவங்க மட்டும்தான் வருவாங்க. அது இன்க்ளூடிங் லாலு பிரசாத் வேற வச்சுக்கிங்க. லாலு பிரசாத் யாதவ், இப்போ அவர் பையன் வந்துட்டார். அவங்களும் அந்த ஏரியாவில் டாமினண்ட்டான கேஸ்ட்டு தான். அந்த டாமினண்ட்டான கேஸ்ட்டில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளியே வந்து நடமாடவே முடியும். மற்றவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த இப்போதைக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கலாம் சில இடத்துல விறகடுப்பு சமைச்சிக்கிட்டு சப்பாத்தி போட்டுக்கிட்டுலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்க்க வெள்ளையாக இருப்பாங்க, வீடு குடிசையாக தான் இருக்கும். நம்ம சவுத் இந்தியாவில் அப்படி ஒரு நினைப்பு இருக்குல்ல, வெள்ளையாக இருந்தாலே பணக்காரனாக தான் இருப்பான் அப்படின்னு. அங்கே எல்லாம் வெள்ளையாகவும் இருப்பாங்க, பிச்சைக்காரனாகவும் இருப்பாங்க. அவங்க கோதுமை உருண்டை வாங்கவே வைக்கலாம். பாவம் சார், உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் இவங்களை கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை இவன் கீழ் ஜாதிக்காரன், இவன் இப்படி தான் இருக்கணும். இதெல்லாத்தையும் விட்டுருங்கம்மா. கோல்வால்கர் என்ன தெரியுமா சொன்னார், இந்து ராஜ்யத்தை உருவாக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா, 6% இந்துக்களை பணக்காரனாக்கிடணும், ஃபில்த்தி ரிச்சாக மாற்றிடணும். மிச்சம் 94% பேரை ஏழையாக வச்சுருந்தா தான் நம்ம இந்து ராஜ்யமாக ஆட்சி செய்ய முடியும். அவன் படிச்சிட்டானா வேலைக்கு போயிட்டானா கேள்வி கேட்பான். இதுதான் அவங்க இந்துத்துவ கொள்கை. மோடிஜியோட வேலை என்னென்னா அத்வானி அதானி மாதிரி இன்னொரு 4 பேரை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டாருன்னா அவர் வேலை முடிஞ்சு போச்சு. மற்ற எல்லாரையும் பிச்சைக்காரனா விட்டால் போதும். அப்போ எல்லாரும் அவங்கள நம்பி இருப்பாங்க, அவங்க 6 பேரும் இவங்க அரசாங்கத்தை நம்பி இருப்பாங்க. இது ஏற்கனவே அங்கே அப்படி தான் இருக்குது. 1 2 பேர் தான் அந்த பூலாந்தேவி மாதிரி சில பேர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்டது, எதிர்த்து போய் சண்டை போட்டது. அப்போ கூட கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மாவை வந்து கிட்டத்தட்ட 11 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. தூக்கிட்டு போய் வச்சு 1 வாரமாக 10 நாள் வச்சு ஒரு 11 பேர் மாற்றி மாற்றி ரேப் பண்ணியிருக்காங்க. போட்டுக்க ட்ரெஸ்ஸே கொடுக்காம வச்சுருந்துருக்காங்க, ட்ரெஸ் இருந்தால் ஓடிடுவான்ட்டு. அப்போ கூட ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்லன்னு ட்ரெஸ் இல்லாமல் அந்த அம்மா தப்பிச்சு வந்திருக்காங்க. வந்து தான் இன்னொரு கேங்கில் சேர்ந்து போய் அந்த 11 பேரையும் போட்டு ரிவெஞ்ச் பண்ணாங்க. இப்போ அந்த 11 பேர்னா அவன் கொள்ளைக்காரன் கிடையாது, அந்த ஊரில் இருக்க பெரிய மனுஷனுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரிலாம் நடக்காது, நடக்கவும் முடியாதுன்னு வச்சிங்களேன். இப்போவும் வட இந்தியாவில் நடக்கும். வருவாங்க, பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க. என்ன எதுலாம் கேட்க முடியாது. அவன் என்னைக்கு அவனுக்காக போர் அடித்து திருப்பி அனுப்பிச்சி விட்டாதான் உண்டு. ஒரு சில மாத கணக்கில் கூட கொண்டு போய் வீட்டில் வச்சுப்பாங்க. அது என்ன வீடுனா வீடு மாதிரிலாம் இருக்காது, அது தனியாக ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா சிறுத்தை படத்துல காமிப்பாங்க சார், அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இந்த சிறுத்தை படத்தில் ஒரு சீன் வரும்ல, அதே மாதிரி உள்ள சம்பவங்கள் நீங்கள் வட இந்தியாவில் நிறைய பார்க்கலாம். புரியுது சார். இப்போ இது எல்லாமே நார்த் இந்தியா அப்படித்தான் இருக்குது. அதாவது இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சொல்கிறேன்ல, இதை மாதிரி செய்யக்கூடிய கூட்டத்தை சேர்ந்தவராக தான் இந்த பரத் திவாரி இருக்க முடியும். அது எப்படி சார் இப்போ இப்படி இருந்தாங்கிறக்காக அவர் மேலே அந்த முக்கிய இல்லைம்மா, அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் நீ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவவே முடியும். அவ்வளோ பணம் இருந்தால் தானே நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ எனக்கு ஆசை இருக்குது, பாவம் மக்கள் ஏழையாக இருக்காங்க, எல்லாம் ஏதாவது செய்யலாம், நீ என்கிட்ட காசு இருக்கணும்ல கொடுக்கறதுக்கு. புரியுதுங்களா? அங்கே வந்து வேறு உங்களுக்கு வருமானமும் கிடையாது, வருமானத்துக்கு வழியும் கிடையாது. பரம்பரையாக நீங்கள் பணக்காரனாக இருந்து அந்த சொத்து இருந்தால் தான் நீங்கள் வந்து அதெல்லாம் கொடுத்து உதவ முடியும். ஒருத்தர் வட இந்தியாவில் ஒருத்தர் கொடுத்தலாம், அதாவது நகர்ப்புறத்தில் இருந்ததுன்னா பரவாயில்ல, கிராமப்புறங்களில் ஒருத்தர் கொடுத்து உதவுறாருன்னு சொன்னால் அது உதவுறதெல்லாம் கிடையாது. அது அவங்க சாதியோட வெயிட்டை காட்டுறது, அவ்வளோதான். இந்த சாதி வெயிட்டை காட்டுற ஒரு புத்தியில் இவன் என்ன பண்ணியிருப்பான், எங்கேயாவது போலீஸில் ஏதாவது பெரிய அதிகாரிகள்கிட்ட யார்ட்டையும் வம்பிழுத்துருப்பான். இவன் எப்பவும் போல் போயிருப்பான் அந்த ஸ்டேஷனுக்கு. அன்னைக்குன்னு ஏதாவது பெரிய அதிகாரி வந்திருப்பான், அவன் இவரா அப்படின்ற மாதிரி ஏதாவது அசிங்கமாக பேசியிருப்பான். அங்கே இருக்க ஆஃபீஸர்லாம் சொல்லியிருப்பாங்க, இல்லை சார் இந்த ஊரில் அப்படிலாம் பண்ண முடியாது சார். என்ன பண்ண முடியாது, வா போட்டு அவன் இப்போ என்னென்னு பார்த்துடலான்னு போய் போட்டிருப்பாங்க. அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா அந்த போலீஸ் என்கவுண்டர்ன்ற வேலையே வந்து வட இந்தியாவில் கிடையாது. நம்ம ஊரில் வந்து குற்றவாளிகள் மாட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் என்கவுண்டரில் போட்டாங்க அப்படி இப்படின்லாம் செய்திலாம் வரும். ரேப் பண்ணிட்டான் மாட்டிக்கிட்டான்லாம் வரும். அங்கெல்லாம் ரேப்பே வந்து அங்கீகாரம் செய்யப்பட்டது. யாருக்கு அங்கீகாரம் செய்யப்பட்டது? மேல் ஜாதிக்காரனுக்கு அங்கீகாரம் செய்யப்பட்டது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா 2022 நினைக்கிறேன்,
யூபியில் 2 தலித் கேர்ள்ஸ் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க. ரேப் பண்ணி கொன்று அந்த பொண்ணுங்களை மரத்தில் கட்டி தூக்கு மாட்டி தொங்க விட்டுட்டு போயிட்டாங்க. போலீஸு அந்த பொண்ணுங்களோட பாடியை வாங்கிக்கோன்னு இருக்காங்க. அப்பா அம்மா வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நியூஸ்லாம் பார்க்குறதுனால நாங்களும் வாங்க மாட்டோன்னு இருக்காங்க. வாங்கலைன்னா பொண்ணு கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அப்போ அந்த உயர் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குன்றதை யோசிச்சிங்க. ஏன் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளும் ஏட்டும் இன்ஸ்பெக்டரும் அந்த வேலையை செஞ்சாங்க? ஏன்னா அந்த ரேப் கேஸ் ரேப் பண்ணால அவங்க அப்பாவை எடுத்துட்டு அந்த ஊரில் அந்த ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டரும் போலீஸுமே இருக்க முடியாது. ஐபிஎஸ் அதிகாரி வந்துட்டு ஆர்டர் போட்டு அவர் போயிடுவார். ஊருக்குள்ளே போலீஸ் லோக்கலில் தானே அந்த ஊரில் தானே இருக்கணும். இது இன்றைக்கும் வட இந்தியா பூரா அப்படி தான் இருக்குது. வட இந்தியாவில் கேசஸ் ரிப்போர்ட்டே ஆகாது. முதல்ல தென்னிந்தியாவில் நமக்கு இவ்வளோ கேஸ் இருக்குது அவ்வளோ கேஸ் இருக்குன்றோம். அங்கே கேஸ் ரிப்போர்ட்டே ஆகாது. எல்லாமே பேச்சுவார்த்தையிலே முடிச்சுடுவாங்க. அதை தாண்டி நீங்கள் கேஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரச்சனை போகாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவனுங்களே போட்டுருவாங்க. இல்லை, அதுக்கு பேர் காஃப் பஞ்சாயத்து. காஃப் பஞ்சாயத்து அப்படிம்பாங்க. இப்போது எல்லாரும் பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல, டெல்லியில் எவ்வளோ பஞ்சாப் சிங்கை கூட்டிட்டாங்க பற்றியா, குமிஞ்சிட்டாங்க பற்றியான்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிறது காஃப் பஞ்சாயத்து. அது நல்ல விஷயத்துக்கு கூட்டினதுனால ஓகே. என்னன்னா அந்த பஞ்சாயத்தில் சொல்லுவார், எல்லாம் வந்துடணும் அப்படின்னா போய் தான் ஆகணும். போகாமல் நீங்கள் அந்த ஊரில் இருக்க முடியாது. அதனால தான் ஆயிரக்கணக்கான பஞ்சாப் சிங்குங்க அங்கே சேர்ந்தாங்க. இல்லைன்னா அவ்வளோ பெரிய விவசாய போராட்டம் வந்திருக்காது. அப்போ அந்த பஞ்சாயத்து சிஸ்டம் அதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஓகே தான். ஆனால் வேறு எதுக்கெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படும்? ஒரு போராட்டம் மோடிக்கு எதிராக கூடுறதுக்கு அந்த பஞ்சாயத்து யூஸ் ஆச்சு. ஆனால் அப்படி ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா அடிமட்டத்தில் இருக்கிறவங்க மேலே எப்படிப்பட்ட வன்முறை திணிக்கப்படும்? அது நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சிங்குனா எல்லாருமே ஒரே சிங்குன்னு. அங்கேயும் தலித் சிங் இருக்காங்க, அங்கேயும் பிராமின் சிங் இருக்காங்க. சிங்கிலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு சிங்கு அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். இல்லைங்க, நாங்கள் பிராமின் சிங்கு சார், நாங்களாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு. நீங்கள் என்னத்தை தொப்பியை வச்ச சிங்குன்னு? அப்போது அந்த ஜாதி தான் போலையே. அப்போது வட இந்தியா இன்னும் இறுக்கமாக சாதியால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் எதுவும் இப்போ வேற ஒன்றும் நீங்கள் யோசிக்க வேணாமா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி பார்த்தீங்களா? அந்த பையன் அந்த அபிஷேக் அவன் நேராக வந்தப்போ என்ன பண்ணாங்க? நீயே ஒரு தலித்து, நீயே ஒரு காக்ரோச்சுன்னு அவனை அடிச்சிட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. என்னடா 72 மணி நேரத்தில் 2 கோடி பேர் வந்துட்டாங்க, ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, இது பெரிய புரட்சி வந்துடணும். நான் அப்போ சொன்ன அதெல்லாம் ஒரு புண்ணாக்கம் வராது. நீ வட இந்தியாவை பொறுத்தவரை இந்தியன் அப்படின்ற பேரில் நீங்கள் ஒன்றும் சேரவே முடியாது. மதத்தின் பெயரால், மதத்தின் பெயரால் கூட சேர முடியாது. ஜாதியோட பேரில் தான் சேருவாங்களே தவிர வேறு எந்த பேர்லையும் சேர முடியாது. அப்போ அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பத்தில் அப்படி வந்தது. கடைசியில் ஃபவுண்டரே பிடிச்சி அடிக்கிறாங்க. நீ எல்லாம் எங்களுக்கு தலைவனா, நீயே ஒரு காக்ரோச்சு, இப்படி சொல்லி தான் அடிச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ இது அங்கே இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பு எப்படி இறுக்கமாக இருக்குது. இறுக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த மேல் ஜாதிக்காரன் பொருளாதார ரீதியாகவும் பலம் பெற்ற அந்த ஊரில் ஒரு பண்ணையார் மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய வாய்ஸ் மட்டும்தான் அங்கே செல்லுபடியாகுது. அதனால அது போன்ற நபர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க, அதன் வாயிலாக இது இருக்கக்கூடும், அதை தாண்டி இதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதை உடைக்கிறதுக்கு உண்டான வேலையை, கல்வியை கொண்டு போகிறது, மாடர்னிட்டியை கொண்டு போகிறது, நவீனத்துவத்தை கொண்டு போகிறது, அதெல்லாம் எந்த அரசாங்கமும் அங்கே செய்யலை. இங்கே நம்ம அதை செஞ்சதுனால முதல் விஷயம் கிராமத்துக்கு பஸ் விட்டது. கிராமத்துக்கு பஸ் விட்டதுனால என்ன ஆச்சு, கிராமத்தில் அவர் உட்காந்துருப்பார். ஏய் முனியா எங்கடா போகிறான்னு, ஐயா ஒரு சின்ன வேலையாக போகிறான்னு. போகலாம் போ, அம்மா ஏதோ தேங்காய் பறிக்கணும்னு சொன்னாங்க போ. அவன் என்ன வேலைக்கு போகிறான்னு கூட கேட்க மாட்டாங்க. போனால் அவன் 2 மணி நேரம் தேங்காய் பறித்து போடணும். பறித்து போட்டால் அதுக்கப்புறம் அந்த அம்மா சோறு போடுவாங்க. அந்த சோத்தை தின்ட்டு காசு கொடுத்தா உண்டு, இல்லைனாலும் அதுக்கப்புறம் இவன் வேலையை 2 மணி நேரம் கழிச்சு தான் போய் பார்க்க முடியும். பஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, காலையில் 7 மணிக்கு பஸ்ஸில் ஏறி அவன் பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போயிடுவான். டவுனில் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கூலி வேலையை பார்த்துட்டு சாயங்காலமாக ஊருக்கு வருவான். முனியா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க டவுனுக்கு போகிறேன், நாளைக்கு காலைல வரேன்னு சொல்லிட்டான் அப்படின்வான். ஏன்னா அவனை இவரை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேஷனில் அரிசியை போட்டாங்க. ஸோ சோத்துக்கு இவனை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பண்ணையார்களோட டிபெண்டன்சியை இங்கே உடைச்சாங்க. ஸ்டேஜாக உடைச்சாங்க. இது அங்கே யாருமே உடைக்கிறதுக்கு தயாராக இல்லை.
புரியுது சார். அதனால தான் தமிழ்நாடு எந்த வகையில் வட மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது, ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஓரளவுக்கு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நார்த் இந்தியாவில் ஸ்டில் அந்த நிலைமையில தான் இருக்கிறது. அப்படித்தான் பீகார் இருக்கிறது. அங்கே இருக்க துப்பாக்கி கலாச்சாரங்கிறது ரொம்ப பெரிதளவில் துப்பாக்கி கலாச்சாரம் அங்கே இருக்கிறது. அதனால தான் வந்து துப்பாக்கி வச்சு மிரட்ட போய் அதில் ஒரு ஈகோ கிளாஷில் தான் வந்து இது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறீங்க. இனிமேல் அவர் அந்த ஊருக்கு போராடினார், போராட்டக்காரராக இருந்தார், அப்படிப்பட்ட ஒருத்தரை வீழ்த்தி விட்டார்கள் அப்படிங்கிற சோகங்களை தன்னோட மக்கள் வந்து தன்னோட சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு வர்றாங்க. பட் இது வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷுவல்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.